நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இது யாருக்கு இந்த பதிவுனா, ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக நான் வரக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் வர விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லணும்னா, அவர் ஒரு விளக்கம் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன நஷ்டம், அவர் வரத்துனால ஸ்டாலினுக்கு என்ன ஆபத்து, அது சொல்லணும், அதுக்கு விளக்கணும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வர்றதுனால அவர் ஒன்றும் ஒரு தீவிரவாதி கிடையாது. அவர் ஒரு இந்திய குடிமகன். அவர் எல்லா மாநிலத்துக்கும் வர்றதுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் இன்னிதான் ஒரு தமிழ்நாட்டில் இன்னிதான் ஒரு இயக்கத்தை ஒரு தீவிரவாதி இயக்கத்தை மாரி நீ ஒரு திராவிடன்னு ஒன்று வச்சுங்கிற. இதை ஓடி ஃபஸ்ட்டு நீ தமிழ்னு வையே, திராவிடன் ஏன் வைக்கிற? திராவிடன்னா அது எல்லாருமே சேர்க்குது அதில் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா இது தமிழ்நாடு என்ன புது சொத்து? அது இது தமிழ்நாட்டுக்கு உண்டான சொத்து. இது தமிழும் மட்டும்தான் வாயணும். இதுக்கு தான் சொல்கிறேன், பிஜேபி கண்டிப்பாக இங்கே வரணும், தமிழ்நாட்டில் நல்லா வளரணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வளரணும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த திராவிடன்ற ஒரு தீய சக்திய அது ஒரு இயக்கம். அது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இயக்கம். அது ஒரு ஆளே ஒழிச்சிடாது, தமிழ்நாட்டே ஒழிச்சிடாது. அது தமிழ்நாட்டுக்கு உண்டான இயக்கம் கிடையாது. அது ஒரு திராவிட இயக்கம். அதனால சொல்கிறேன், பிஜேபி இங்கே கண்டிப்பாக வரணும். இங்கே வரணும், தமிழ்நாடு பூரா பரவணும். அது ஒரு வெற்றிகரமாக வரணும். அது தமிழ்நாட்டில் அது வந்தால் மட்டும்தான். அதுக்கு என்ன உதாரணம்னா, ஸ்டாலின் இங்கே வரக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னா அது யாருக்குமே ஆபத்து கிடையாது. அது அந்த டிஎம்காவுக்கு மட்டும்தான் அது ஆபத்து. இங்கே வந்துச்சுன்னா, பிஜேபிக்காரன் வந்துட்டாங்கனாக்கா அந்த டிஎம்காவுக்கு மட்டும்தான் ஆபத்து. அது மக்கள் நல்லா உணர்ந்து, தமிழ்நாடு மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு கண்டிப்பாக போடணும். அதுதான் காரணம். திமுகவுக்கு ஓட்டு போடவே கூடாது. அது இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இப்போ தமிழ்நாடாக கிடையாது. அது ஒரு வீட்லேயும் போய் பார்த்தா தெரியும், அவங்களுடைய குமுறில் எப்படி இருக்குதுன்றது அந்தந்த வீட்டில் போய் பார்த்தா தெரியும். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் நீ கொடுக்குற 1000 ரூபா ஓவாவில் இங்கே ஒன்றும் யாருங்க வாழ்ந்து கோடீஸ்வரனா அவளை எவனோ பிச்சைக்காரனா தாங்கிறான் தமிழ்நாட்டில். அதனால் அதை பற்றியே பேசவே கூடாது. தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ குமரில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஒரு குடும்பத்திலையும். அதனால தான் சொல்கிற மக்களே, தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும், திராவிடம் அதை ஒழிக்கணும். திராவிடம் அது ஒரு அது ஒரு இயக்கம். அது திராவிட இயக்கம் இங்கே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இங்கே 2 இது இருக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு. அதனால் சொல்கிற மக்களை, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஆமாம். நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லா இடத்துக்கும் போகிற அளவுக்கு. நன்றி.